வணக்கம், வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இங்கே என்ன ஷேர் பண்ண வந்தேன்னா, பவர் ஆஃப் கம்பவுண்டிங் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஓகே, 2 பேர் கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் அபு, ஒருத்தர் பேர் அலி. ஸோ அபு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, 25 வயசுலேருந்து ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட். லெட்ஸ் சே அவங்க வந்து 10,000 வழி எவ்ரி இயர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 10 வருஷம் சென்று அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 10 வருஷம் மட்டும்தான் அவங்க வந்து 10,000 வழி எவ்ரி இயர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அலி என்ன செய்கிறாருன்னா, 35 வயசில் தான் வந்து அவர் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. 10,000 வழி சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் வந்து 10,000 வழி சேவ் பண்ணுறாரு. அன்டில் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் என்னென்னா 65 வயசு வரைக்கும் நான் வந்து சேவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வழி சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், 2 கேஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து 10 வருஷம் மட்டும்தான் சேவ் பண்ணார், ஆனால் 25 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இன்னொருத்தர் வந்து 35 வயசில் தான் அவர் ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட் அண்ட் 30 வருஷம் வரைக்கும் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணினார். ஸோ இங்கே வந்து யாருக்கு வந்து கூட அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அட் எண்ட் ஆஃப் த இயர் 65 இயர்ஸ் ஓல்டில் வந்து அவருக்கு வந்து 1.2 மில்லியன் ரிங்கிட் அவருக்கு வந்து கிடைக்கிது. 7% per annum கொடுக்குறேங்க. per annum 7%. அபு வந்து 10 வருஷத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு இன்வெஸ்ட்மெண்ட்டை. 10 வருஷத்துக்கு 10,000 வழி கட்டினார். ஸோ ரெண்டாவது ஆள் அலி என்றவர் 35 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்வெஸ்ட்மெண்ட்டை. 30 வருஷத்துக்கு 10,000 வழி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ யாருக்கு வந்து 65 வயசில் வந்து காசு கூட கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அபுக்கு தான் கிடைக்கிது. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்ட் இன் ஏர்லி ஏஜ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ மேற்கொண்டு யூனிட் ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.